முதலையோட முட்டை. காட்டுல இருக்கிற பெரிய ஏரியில நிறைய முதலைங்க இருந்தது. அதுல ஒரு அம்மா முதலை இருந்துச்சு. அது தன்னோட முட்டைகளை பக்கத்துல இருந்த ஒரு மரத்துக்கிட்ட மறைச்சு வச்சிருந்தது. ஒரு நாள் ஒரு வேட்டைக்காரனோட பார்வை அந்த முட்டைகள் மேல பட்டுச்சு. அட, இது முதலைங்களோட முட்டையாச்சே. அப்படின்னா இதை மட்டும் நகரத்துக்கு கொண்டு போனா எனக்கு நிறைய பணம் கிடைக்கும். நிறைய பேர் முதல முட்டைய பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. இதை நான் அப்படி ஒரு இடத்துக்கு கொண்டு போறேன். இதுங்களுக்கு ஜனங்க எங்க பணம் அதிகமாக கொடுக்குறாங்களோ அங்க. வேட்டைக்காரன் தனக்குத்தானே ரொம்ப சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருந்தான். அப்புறம் அவன் பேசினத முதல்ல கேட்டுடுச்சு. அட, இவன் என்னோட முட்டைகளை கொண்டு போக போறான். இப்போ நான் யார்கிட்ட உதவி கேட்கறது? முதல்ல ரொம்ப துடிச்சுக்கிட்டு இருந்தது. அப்புறம் அது மெல்ல மெல்ல தண்ணியை விட்டு வெளியே வர ஆரம்பிச்சது. அது தன்னோட முட்டைகளை காப்பாத்த நினைச்சது. ஆனா அதுக்கு முன்னாடியே அந்த வேட்டைக்காரன் முட்டைகளை எடுத்துக்கிட்டு ரொம்ப வேகமா ஓட ஆரம்பிச்சான். அப்பதான் மரத்துக்கு மேல உட்கார்ந்து இருந்த குரங்கு முதல்கிட்ட சொல்லுச்சு. அடடா, நீ எப்படி வெளியே வந்த? அப்புறம் ஏன் இவ்வளவு கவலையா இருக்க? என்ன விஷயம் என்கிட்ட சொல்லு. அவன் என்னுடைய முட்டைகளை எடுத்துட்டு போயிட்டான். என்னால அவ்வளவு வேகமா ஓட முடியாது குரங்கண்ண. போங்க, போய் என்னுடைய முட்டைகளை காப்பாத்துங்க. என்ன சொன்ன? நான் இருக்கும்போது உன்னோட முட்டைகளை ஒருத்தையும் எடுத்துட்டு போயிட்டானா? நான் தினமும் தான் காவல் காத்துக்கிட்டு வரேன். இப்ப என்ன கொஞ்ச நேரம் கண் அசந்துட்டேன். நீ உன் கவலையை விடு, தண்ணிக்குள்ள போ. நீ இந்த மாதிரி வெளியே இருக்கிறதும் நல்லதே கிடையாது. கவலைப்பட வேண்டிய அவசியம் கொஞ்சமும் கிடையாது. நான் இப்பவே போறேன், போய் உன் முட்டைகளை கொண்டு வரேன். போதும் போதும், பேசினதெல்லாம் போதும். முதல்ல சீக்கிரம் போ. போறேன்ப்பா, போறேன். குரங்கு உடனே ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு தாவி தாவி போச்சு. அப்புறம் அது நேரா போய் வேட்டைக்காரன் ஜீப்ல உட்கார்ந்துச்சு. அந்த வேட்டைக்காரன் ஜீப்ல அந்த முட்டைகளை வச்சதும் மெல்ல மெல்ல குரங்கு எல்லா முட்டைகளையும் வெளியே எடுத்துச்சு. வேட்டைக்காரன் நகரத்தை நோக்கி போனா. அப்புறம் குரங்கு முட்டைகளை எடுத்துக்கிட்டு முதல்ல கிட்ட வந்துச்சு. இந்த நண்பா, நான் தான் சொன்னல உன்னோட முட்டைகளை நான் திரும்பி கொண்டு வருவேன்னு. இப்போ சந்தோஷமா இரு. இன்னும் கொஞ்ச நாள் தான் பொறுக்கணும். முட்டைகள்லாம் ரொம்ப பாதுகாப்பா இருக்கு. ரொம்ப நான் கவனமா இதை பாத்துக்கிறேன். நீ ஒன்னு கவனமா பாத்துக்க. இந்த முட்டைகளை பத்தின கவலையே விட்டுடு. இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. அப்ப முட்டையில இருந்து படபடன்னு சத்தம் கேட்டுச்சு. என்னோட குழந்தைங்க வெளியே வருது. குரங்கு, சீக்கிரமா முட்டைகளை கீழே வையே. குரங்கு முட்டைய கீழே வச்சது. அப்புறம் 2 முட்டையில இருந்து முதலையோட குழந்தை முதலைங்க வெளியே வந்துச்சு. எல்லாரும் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. குரங்கு அண்ணன், நீங்க எனக்கு பெரிய உதவி செஞ்சிட்டீங்க. அதுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி. அட, எதுக்கு நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு? பாரு, நான் மாமாவாயிட்டேன். குரங்கு மாமா. கோவிட் வைரஸ் பரவி இருந்தது. ஒரு செக் போஸ்ட் கிட்ட ஒரு போலீஸ்காரர் எல்லாரோட வண்டியையும் செக் பண்ணிட்டு இருந்தாரு. அதாவது எல்லாரும் மாஸ்க் போட்டுட்டு இருக்காங்களா இல்லையான்னு. அப்புறம் எல்லாரோட கைகளும் சானிடைஸ் பண்ணி இருக்கான்னு பார்த்தாரு. நல்லா சோதனை பண்ணதுக்கு அப்புறமா ஒவ்வொரு வண்டியா முன்னாடி நகரத்தை நோக்கி போக விட்டாங்க. கான்ஸ்டபிள் கையில ஒரு பெரிய தடி வச்சிருந்தாரு. அப்புறம் மாஸ்க் வேற போட்டிருந்தாரு. அப்புறம் ஒவ்வொரு வண்டியில இருக்கிற டிரைவர் கிட்டையும் மாஸ்க் போட வேண்டியது எவ்வளவு அவசியம்னு சொல்லிட்டு இருந்தாரு. இது எல்லாத்தையும் அங்க இருக்கிற பெரிய ஆலமரத்துல உட்காந்து உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருக்காரு நம்ம குரங்கு மாமா. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. அதாவது மாஸ்க் மாதிரி ஒரு வித்தியாசமான பொருளை எல்லாரும் எதுக்கு போட்டிருக்காங்கன்னு. ஏன் இவங்க எல்லாரும் வாயை முடிக்கிட்டு இருக்காங்க? என்ன விஷயம்ப்பா? எங்க போனாலும் இந்த மனுஷங்கள்லாம் வாயில ஒரு பட்டியை போட்டிருக்காங்க. அப்படி என்ன விஷயம் அது? கலர் கலரான வாயில பட்டிங்க. சிகப்பு, கருப்பு, வெள்ளை, கலர் கலரா பூ போட்டு இருக்கு. நிச்சயமா இதுதான் பொறாமையா இருக்கு. நானும் இதே மாதிரி என் வாயில ஒரு பட்டியை கட்டிக்கணும். குரங்கு எல்லாரையும் நக்கல் பண்ணிட்டு இருந்தது. போலீஸ்காரர் எப்படியெல்லாம் செஞ்சாரோ அதே மாதிரி அது மரத்துல உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருந்தது. வண்டி வண்டி நில்லுங்க நில்லுங்க, நின்னுதான் போகணும். அந்த போலீஸ்காரர் இது எல்லாத்தையும் விடாம பாத்துக்கிட்டு இருந்தாரு. அதாவது மரத்து மேல உட்கார்ந்து இருந்த குரங்கு இது எல்லாத்தையும் எப்படி கிண்டல் பண்ணுதுன்னு. ஆனா அந்த போலீஸ்காரர் இந்த விஷயத்துல கவனத்தை செலுத்தாம தன்னோட வேலைய பாத்துக்கிட்டு இருந்தாரு. ஒரு நாள் ரொட்டி சாப்பிடும் போது போலீஸ்காரர் தன்னோட டிஃபன் பாக்ஸை திறந்தாரு. அப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சாரு.
அதுக்கு முன்னாடி அவரோட தடி, அதுக்கப்புறம் மாஸ்க கழட்டி டேபிள் மேல சைட்ல வச்சாரு. அவ்வளவுதான். இத குரங்கு மாமா தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிச்சு. அது உடனே திருட்டுத்தனமா ஒளிஞ்சு வந்தது. போலீஸ்காரர் சாப்பிடுறதுல ரொம்ப பிஸியா இருந்தாரு. அவருக்கு தெரியவே தெரியல. அதுக்கப்புறம் குரங்கு மாமா தடியையும் மாஸ்கையும் எடுத்து மாட்டிக்கிட்டு அது நட்ட நடு ரோட்ல நின்னுட்டு இருந்தது. அத பார்த்துட்டு எல்லாரும் சிரிச்சிட்டு போனாங்க. அப்புறம் அது அவங்கள மாதிரியே பண்ணிச்சு. அதாவது எந்த மாதிரி அந்த போலீஸ்காரரும் மத்தவங்களும் பண்ணாங்களோ அந்த மாதிரி. மாஸ்க் போட்டிருக்கீங்களா? வண்டியை நிறுத்துங்க. மாஸ்க் போடுங்க. சானிடைஸ் பண்ணுங்க. அடுத்த வண்டி. ரோட்ல நின்னுட்டு இருந்த அந்த குரங்கு சுத்துன்னு சுத்த ஆரம்பிச்சது. மேல கீழன்னு குதிக்க ஆரம்பிச்சது. அப்புறம் அது இப்படி செய்யறத பார்த்துட்டு அந்த வழியா போன எல்லா வண்டிக்காரங்களும் அப்புறம் ஒவ்வொரு மனுஷங்களும் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சாங்க. இவங்க எல்லாருக்கும் ரொம்ப ஜாலியா இருக்கு போல இருக்கு. வாயில இந்த மாஸ்க போட்ட உடனே நான் இன்னும் ரொம்ப அழகா இருக்கேன்னு நினைக்கிறேன். குரங்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்போ அது அப்படியே போலீஸ்காரர் மாதிரி இருந்துச்சு. அப்பதான் போலீஸ்காரர் அதை கூப்பிட்டு சொன்னாரு, வாவ் குரங்கு மாமா, நீங்க உண்மையிலேயே இன்னைக்கு கலக்கிட்டீங்க. திடீர்னு என்னடா இது நம்மள பார்த்து கிண்டல் பண்ணதுன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு என்னோட இடத்துல இருந்து என்னோட டியூட்டிய பார்த்திருக்க. நான் உனக்கு சல்யூட் பண்றேன். சரி, என்னோட தடியையும் மாஸ்கையும் திருப்பி கொடு. நாளைக்கு நான் இதே மாதிரி ஒரு மாஸ்க உனக்கு வாங்கிட்டு வந்து தரேன். சரியா? குரங்கு சரின்னு ஒத்துக்கிச்சு. தடியையும் மாஸ்கையும் திருப்பி கொடுத்துருச்சு. அப்புறம் மறுபடியும் மரத்துல ஏறிக்கிச்சு. அப்புறம் மறுபடியும் நடக்கிற விஷயங்களை பார்த்துச்சு. மழை பெஞ்சது. சம் சம் சம். ராதா ரொம்ப அழகா பாட்டு பாடுவா. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு பாடிக்கிட்டே இருப்பா. அவகிட்ட ஒரு அழகான டோலக் இருந்தது. அதை எப்பவும் வச்சுக்கிட்டு பாடிக்கிட்டே வாசிச்சுக்கிட்டு இருப்பா. கிராமத்துல எல்லா இடமும் ரொம்ப வறண்டு போச்சு. அதனால எல்லாரும் ரொம்ப கவலையோட இருந்தாங்க. குடிக்க தண்ணி கிடையாது, துணி துவைக்க தண்ணி கிடையாது, விவசாயத்துக்கும் தண்ணி இல்ல, மாடுங்களுக்கு கொடுக்கறதுக்கு கூட தண்ணி இல்ல. ஆனா அங்க ராதா எப்ப பார்த்தாலும் பாடிக்கிட்டே இருப்பா. மழை வந்தது சம் சம் சம், கொடைய எடுத்துக்கிட்டு கிளம்புவோம் நாங்க. மழை வந்தது சம் சம் சம். அம்மா, இந்த மழை எப்ப பெய்யும்? இங்க பாருமா, நீ சொன்னா மட்டும் மழை வந்துருமா என்ன? உனக்கே தெரியலையா கிராமம் முழுக்க எப்படி வறண்டு போயிருக்குன்னு? விவசாயமே மோசமாயிடுச்சு. மாடுங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா செத்து போயிடுங்க. குளிக்கவும் தண்ணி கிடையாது, குடிக்கவும் தண்ணி கிடையாது. அடுத்த கிராமத்துக்கு போய் எவ்வளவு நாளைக்கு தான் தண்ணி கொண்டு வர முடியும் கண்ணு? அப்புறம் நாள் முழுக்க இப்படியே பாடிக்கிட்டே இருக்காத, சரியா? அக்கம் பக்கத்துல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் குறை சொல்றாங்க. அதாவது உன் பொண்ணு ராதா நல்லா பாடி ஆட்டம் போடுறா, எப்ப பார்த்தாலும் பாடிக்கிட்டே இருக்கா. அதனால என்ன வந்ததுமா? நான் நல்ல விஷயங்களை தானே பாடுறேன். கடவுள்கிட்ட என்ன சொல்றேன்? மழை பெய்யணும், மழை வரணும், சம் சம் சம். என் தெய்வமே, நான் சொல்றத கேளு. நீ சொல்றதான் அப்படியே கடவுள் கேட்ட போறாரு பாரு. ராதா அப்படியே நடந்து போனா. அப்புறம் பாடிக்கிட்டே போனா. ஆனா அவ கிராமத்து மக்களோட துயரத்தை பார்க்கும்போது அப்ப அவ மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்ப அவங்க அம்மா சொன்னது அவளுக்கு ஞாபகம் வந்துச்சு. அவ ஒரு முனிவர் கிட்ட போனா. அவர்கிட்ட என்ன சொன்னான்னா, ஐயா, நீங்க இந்த கிராமத்துல எவ்வளவு நாளா இருக்கீங்க? சொல்லுங்களேன், மழை எப்ப வரும்? எனக்கு பாடணும், ஆடணும், மழை பெய்யும் போது ஆடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா எங்க கிராமமே வறண்டு போயிருக்கு. எல்லாரும் ரொம்ப கவலையா வேதனையோட இருக்காங்க. அதுக்கு ஏதாவது தீர்வு இருந்தா சொல்லுங்களேன். அப்பதான் முனிவர் அவகிட்ட சொன்னாரு, மகளே ராதா, நீ உண்மையிலேயே நல்ல மனசுடையவ. உன்னோட மனசு அந்த கங்கை நதி போல பவித்திரமானது. நீ அந்த இந்திரதேவனை ஆராதனை பண்ணன்னு வச்சுக்க. அப்புறம் உன்னோட கிராமத்துல கூடிய சீக்கிரத்துல மழை பெய்யும் கண்ணா. போய் அவரை ஆராதனை பண்ணு. ராதா அவர் சொன்னதை கேட்டுட்டு ஆராதனை செய்ய ஆரம்பிச்சா. இப்ப அவ இந்திரதேவனையும் கங்கை தாயையும் ஆராதனை பண்ணி பாட ஆரம்பிச்சா. மெல்ல மெல்ல அவளை பார்த்துட்டு கிராமத்துல இருக்கிற எல்லாரும் இந்திரதேவனை பூஜிக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் ஒரு நாள் நல்ல புயல் காத்தோட சேர்ந்து மழையும் பெஞ்சது. அப்புறம் இவ்வளோ நாளா மழை இல்லாததுனால கிராமம் வறண்டு போனது எல்லாமே அப்படியே மறைஞ்சு போச்சு. ஒவ்வொரு வீட்லயும் சந்தோஷம், ஒவ்வொரு வீட்லயும் சங்கீதமும், எல்லாரும் ஆனந்தத்தோட காணப்பட்டாங்க. அப்புறம் பாக்குறவங்க எல்லாம் ராதாவை இந்த காரணத்துக்காக பாராட்டினாங்க. இங்க பாருமா ராதா, உண்மையிலேயே சொல்றேன், நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கிற. அதனால இந்த கிராமத்துக்கும் சந்தோஷத்தை கொண்டு வந்துட்ட. உன்னுடைய இந்த நேர்மறையான சிந்தனை தான் நம்ம கிராமத்தோட விதியையே மாத்திடுச்சு. வந்துருச்சுமா மழை சம் சம். சரி வா, நாங்களும் ஆடுறோம், அப்புறம் நீயும் ஆடலாம்.
ஆமாம்மா, மழை வந்தது சம் சம் சம். எனக்கு பாபா தான் சொன்னாரு, உண்மையான மனசோட என்ன கேட்டாலும் அது கிடைச்சிருமா. அது ஏன் மழையா இருக்க கூடாது?